டின்னருக்கு சப்பாத்தியும் முட்டை தொக்கும் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு ஒரு 300 கிராம் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா இவங்க 3 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜென்டிலாக, ரொம்ப அடித்து துவைச்செல்லாம் பண்ண தேவையில்லைங்க. சாஃப்டாக நம்ம பாப்பாவை எப்படி பார்ப்போம் அது போல் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அவங்க மேலே தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாமா. மாவையும் கலந்தாச்சு. இவங்க மேலே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல நம்மளுடைய 5 விரல்களால் தான் நம்ம பிசையணும். ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா சப்பாத்தி ஹார்டாயிடுவாங்க, மெல்ல முடியாது. நம்மளுக்கு வயசு வேறு ஆயிடுச்சு இல்லையா, பல்லெல்லாம் வீக்கு, அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இவங்கள ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இவங்க மேலே எண்ணெய் ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. வெறும் தட்டு போட்டு மூடினாவே போதும். நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருப்பாங்க. ஊற்றிட்டு கடுகு சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த தொக்கு சின்ன வெங்காயம் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய டிஷ்ஷு சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுறோம். செம்மையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து குட்டி குட்டி பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். முக்கால்வாசி வதங்கினா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. ஒரு 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் போட்டுக்கலாம். இவங்களும் கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். தக்காளி இவங்களுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 6 முட்டையை மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு. இவங்களை எடுத்துகிட்டு போய் அந்த வெங்காயம் தக்காளி மேலே அப்படியே ஊற்றிடலாம். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், செம்மையாக வரும். ஜம்முன்னு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா வரண்டாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்படியே சூடாக இருக்கும்போதே இவங்களை ஹாட் பேக்கில் மாற்றிடலாம். நல்ல சுட சுட சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே பிச்சு நல்லா ஆவி பறக்கிற முட்டையில் விட்டு பாப்பா சாப்பிடலாமா? சூப்பராக இருந்தது. நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா கவலையும் மறந்துட்டு போய் ஜம்முன்னு தூங்குங்க. குட் நைட்.